என்ன அபிஜித், ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? இல்லதையா, அது ஒரு வீடியோ கால் வரதா இருந்துச்சு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ காலா? இது நாள் வரைக்கும் நீ வீடியோ கால் பேசி நான் பார்த்ததே இல்லையப்பா. ஏதாவது முக்கியமான விஷயமா? அட என்னப்பா நீ சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லதையா. நம்ம கேத்தன் இருக்கார்ல, அந்த கிரைம் பிரான்ச்ல இருந்தாரு. அவரா? அவர் தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, அதாவது ஒரு 12 மணி போல வீடியோ கால் பண்றதா, ஏதோ சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னாரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார், எப்படி இருக்கீங்க கேத்தன் சார்? இன்னும் அப்படியே ஃபிட்டா இருக்கீங்களே சார்? அட என்னப்பா சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வயிறு கொஞ்சம் பெருசா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணணும். அட இல்ல சார், நான் நிஜமா தான் சொல்றேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். சரி, ஒரு விஷயம் சொல்லு, உன் வெட்டிங் கார்டு எனக்கு எப்ப அனுப்புவ? அட சார், நீங்க வேற சார். சார் நீங்க சீனியர் ஆபீசர், முதல்ல நீங்க பண்ணுங்க சார், அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். லைனை பிரேக் பண்ணிட்டு எப்படி நான் முன்னாடி போறது சார்? அட புதுசா வீடு வாங்கிட்டல, அவ்வளவுதான். கூடி சீக்கிரம் வீட்டுக்காரியும் வந்துருவா. இதுக்கு மேல இந்த வயசுல எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? அப்படிலாம் சொல்லாதீங்க சார், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. எங்க இருக்கீங்க சார்? வேற எங்க, நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல தான். வர்ற சண்டே வந்துரு, 2 பேரும் லஞ்ச் சாப்பிடலாம். கண்டிப்பா வந்துடுறேன் சார். கொஞ்சம் என் வீட்டை உனக்கு காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்ப பாரு, தெரியுதா? இப்ப நான் உனக்கு என்னோட ஸ்டடி ரூமை காட்டுறேன் பாரு. அபிஜித், நான் இப்போ உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எப்படி இருக்கு அபிஜித்? இதுதான் என்னோட ஸ்டடி ரூம். சார் சூப்பர் சார், அருமையா இருக்கு. என்ன சார் ரொம்ப எம்டியா இருக்கு? ஃபர்னிச்சர் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சும்மா சூப்பரா இருக்கும். கேத்தன் சார், ஓ நோ. கேத்தன் சார், என்னாச்சு? யாரோ கேத்தன் சார் கத்தியால குத்திருக்காங்க. கத்தியால குத்திட்டாங்க? யார் குத்துனது தெரியலையே. நீ வீடியோ சாட் தானே பண்ணிக்கிட்டு இருந்த? அட நான் பார்த்துட்டு இருக்கேன், திடீர்னு அந்த கத்தி எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. சுத்தமா ஐடியாவே இல்ல. என்ன? நீ நல்லா இருக்கல? ஓகே தான். ஒண்ணுமே புரியல, திடீர்னு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு. சார் சார் கேத்தன் சார் நூற்றுக்கணக்கான குற்றவாளியை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காரு. ஒருவேளை அவங்கள யாராவது ஒரு குற்றவாளி பழி வாங்கியிருக்கலாம்ல. ஆனா எப்போ, எப்படி? கேத்தன் சார் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, இங்கே தான் நின்னுகிட்டு இருந்தாரு, அவருக்கு பின்னாடி யாருமே இல்ல. அப்புறம் திடீர்னு கத்தியால யார் குத்துனது, என்ன பண்ணாங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா? ரூம்குள்ள யாரும் பதுங்களா எதுவும் இல்லைல்ல? இல்ல கேத்தன் சார் மொத்தமா எல்லா வீடும் மொத்தமா சுத்தி காட்டிட்டு இருந்தாரு என்கிட்ட. நாங்க பேசிட்டு இருந்தோம். இங்க பாரு, இந்த ரூம்ல வேற எங்கேயுமே இடமே இல்ல, எல்லாமே ஓபன்ல இருக்கு. யார் எங்க போய் பதுங்க முடியும்? நீ தானே சொன்ன கேசன் சார் முன்னாடி தான் கதவை திறந்து உள்ள வந்தாருன்ட்டு. அவரு இந்த டோரை ஓபன் பண்ணாரு, உள்ள வந்தாரு, அப்புறம் டோரை கூட அவர் க்ளோஸ் பண்ணாரு. அப்போ ஒரு விஷயம் கிளியர், கொலைகாரன் ஏற்கனவே அந்த ரூம்குள்ள இருந்திருக்கான், அதுக்கப்புறம் வரல. அதைத்தான் யோசிக்கிறேன்னா, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. என்னை விட இந்த கேத்தன் சார் கண்ணுக்கும் எதுவுமே தெரியல. சார், இந்த ரூமுக்குள்ள வர வேற எந்த வழியும் இல்ல. இந்த ஒரு டோரை தவிர ஜன்னல் கிர்னல் எதுவுமே இல்ல.
பூர்வி, மறுபடியும் இந்த ரூமை செக் பண்ணுங்க. கண்டிப்பா ரகசியமான வழி ஏதோ ஒன்று இங்கே இருக்கும். சார் சார் நான் இதோட 3 தடவை செக் பண்ணிட்டேன். ஒவ்வொரு செவரு, ஒவ்வொரு கார்னர் எல்லாத்தையும். நிஜமாவே இந்த ரூம்குள்ள வர வேற எந்த வழியும் இல்ல. கண்டிப்பா இந்த ரூம்குள்ள ரகசியமான ஒரு வழி இருக்கும். இங்க ஏதோ ஒரு வழி இருக்கு. இல்லைன்னா இதுக்கான வாய்ப்பே இங்க இல்ல. அபிஜித்துக்கு அந்த கொலைகாரன் கண்ணுக்கே தெரியலையே. இங்க கிதன் சார் தனியா தானே தங்கியிருந்தாரு? ஆமா, இங்க தனியா தான் இருந்தாரு. கேர்டேக்கர் யாராச்சும் இருந்திருப்பாங்க. இங்க யார் யாரெல்லாம் வந்து போனாங்கன்றதை நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும். கித்தன் சாரோட வீடு இங்க யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு பார்க்கணும். பங்கஜ் சார், கேர்டேக்கரை வர சொன்னியா நீ? வர சொல்லிட்டேன் சார், வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெடி, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டையுமே கேப்சர் பண்ண, ஒன்ன கூட விட்டுறாத. ஓகே சார், கண்டிப்பா எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணிடுறேன் சார். சார், ஒரு 2 நாள் லீவ் எடுத்துட்டு போனேன் சார். நான் இல்லாத நேரத்தில் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். உன்னை தவிர இந்த வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து போவாங்க? கேத்தன் சார், அப்புறம் கார்பெண்டர். எத்தனை கார்பெண்டர்ஸ் இருந்தாங்க? 3 பேரு. அப்புறம் எத்தனை நாளா அவங்க வேலை செய்றாங்க? இப்போ 1 மாசமா தான். 1 மாசமாவா? அப்போ அவங்களுக்கு இந்த வீட்டோட A to Z தெரிஞ்சிருக்கும். கார்பெண்டரை கேத்தன் சார் எங்க இருந்து கூப்பிட்டாரு? கேத்தன் சாருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இல்ல வெளியேந்து யாராவது அனுப்பி இல்ல வச்சாங்களா? சார், அவங்க கேத்தன் சாருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளுங்க தான். அவங்க இதுக்கு முன்னாடி சார் இந்த வீட்டுக்கு கூட கார்பெண்டர் வேலை பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுமா? வேற யாரும் வரலையா? இல்ல சார். சார், இப்பதான் ஞாபகம் வருது. இன்னும் 2 பேரும் வந்திருந்தாங்க. ஒருத்தன் இன்டர்நெட் கம்பெனின்னு சொல்லிட்டு வந்தான். அப்புறம் இன்னொருத்தன் வாட்டர் பைப்லைன் செக் பண்ண வந்தான். அவங்க வீடு ஃபுல்லா செக் பண்ணாங்க சார். சாரும் அதுக்காக என்ன ரொம்ப திட்டினாரு. ஏன் திட்டினாரு? அவங்கள வீட்டுக்குள்ள விட்டதுக்காக. அவங்க 2 பேரும் இங்க வர்றதா சார் கிட்ட முன்னாடியே சொல்ல போல இருக்கு. அது மட்டும் இல்லாம சார் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு யார்கிட்டயும் சொல்லவே இல்லையா. இதெல்லாம் எப்ப நடந்தது? அது ஒரு 2-3 வாரம் இருக்கும். கண்டிப்பா அவங்க 2 பேர் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கித்தன் சாரை தவிர வேற யார் இருந்தாங்க அந்த டீம்ல? நான், பூர்வி, கேத்தன் சார், அப்புறம் மகன். அந்த பொம்பளை உயிருக்கு ஆபத்து. அந்த கொலைகாரன் இங்க எங்கேயோ தான் இருக்கான். எஸ் சார், சீக்கிரம் போயிடலாம். அவங்க 15 மினிட்ஸ் தூரத்துல இருக்காங்க. போய் ரீச் ஆயிடலாம். சார், இங்க எங்கேயுமே அந்த பொம்பளைய காணோம். அந்த குற்றவாளியும் காணோம். ஒருவேளை இது பொய்யான காலா? நம்மளுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் இங்க எங்கேயோ தான் இருக்கணும்.
சார் சார் வினோத் ஆ சாரை கத்தியால குத்திட்டாங்களா? சார் 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 Oh, no. எந்திரிங்க சார். ஹீஸ் டெட். வாச கதவை செக் பண்ணு, சீக்கிரம் அங்க போய் பாரு. அட டோர் லாக் ஆகி தான் இருக்கு. அப்ப நான் கொலகாரன் இங்க தான் இருக்கான். அங்க பாரு, சீக்கிரம் போ, சீக்கிரமா போ. சரிங்க சார். இங்க யாருமே இல்லையா? ஆ சார் உண்மையா தான் சொல்றேன். இங்க சாரையும் எங்களையும் தவிர வேற யாருமே இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க? நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்தீங்க? சார் ஒரு லேடி கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா எந்த லேடியுமே இல்ல. ஃபோன் கூட ஏதோ பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. அப்படியா? இது எல்லாமே ஒரு சதி வேலை தான். பக்காவா பிளான் போட்டு அடிச்சிருக்கான். சார் இவன் இங்க வாட்ச்மேனா இருக்கான் சார். ராத்திரி குடவுன் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்க? ராத்திரி 10 மணிக்கு சார். அப்ப இங்க யாராச்சும் இருந்தாங்களா? இல்ல சார், நான் நல்லா செக் பண்ணிட்டேன். இங்க யாரும் இல்ல. ஒருவேளை நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டோரை அப்படியே லாக் பண்ணாம போயிட்டீங்களா என்ன? இல்ல சார், உள்ள வந்ததும் முதல்ல டோரை தான் லாக் பண்ணோம். சார் கொலை நடந்ததுக்கு அப்புறம் டோரை தான் செக் பண்ணேன். உள்ள லாக் பண்ணி இருந்துச்சு. கொலகார அப்ப ஏற்கனவே உள்ள இருந்திருக்கான். கேத்தன் சார் வீட்டில் இருந்த மாதிரி ஒரே கதவு க்ளோஸா இருந்துச்சு, எந்த ஒரு ஜன்னலுமே இல்லை. கொலகாரன் எப்படி மாயமா மறைஞ்சான்? சார் மறுபடியும் இன்னொரு ஆபீசரை கொலை பண்ணிருக்காங்க. அவரை நமக்கும் தெரியும். எனக்கு அந்த கொலகாரனை தெரியும் தான் தோணுது. அபிஜித், உனக்கு எப்படி கொலைகாரனை தெரியும்னு சொல்ற? நீ தான் அவனை பார்க்கவே இல்லையே. எனக்கு புரிஞ்சிருச்சு சார். நீங்க யாரை டார்கெட் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் ஏஷியாவோட கிளாசிக் ஆர்ட் ஒர்க். ஆனா இந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எதை நீ ஏஷியாவோட மிகப்பெரிய ஆர்ட் ஒர்க்னு நினைக்கிறியோ அது ஆர்ட் ஒர்க் தான், ஆனா ஒரிஜினல் இல்லை. இது டூப்ளிகேட், டம்மி. இது டம்மியா? இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும், ஆனா எல்லாம் டம்மிங்க. அப்படின்னா இந்த ஆர்ட் ஒர்க்குக்கும் மர்டருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த 5 வருஷம் பழமையான விஷயத்த ஞாபகம் இருக்கா? நீயும் ஏசிபி சாரும் அந்த டெபுடேஷனுக்காக டெல்லிக்கு போனீங்கல்ல, அந்த டைம்ல கொஞ்ச நாளைக்கு நானும் பூர்வியும் இந்த கேஸ்ல கிரைம் பிரான்ச்சுக்காக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. இதான இந்த கேஸ். எவனோ ஒருத்தன் டம்மியான ஹார்ட் ஒர்க்கை ரெடி பண்ணி அதை பெரிய விலைக்கு விற்கலான்னு ட்ரை பண்ணான்னு சொன்னால? கரெக்ட். இந்த ஆர்ட் ஒர்க்கை அவன் தான் பண்ணான். மிக்கேல், அவன் பேர் மிக்கேல். ஆனா அதனால மிக்கேலோட திறமையோ கலை நுணுக்கமா குறைஞ்சதே இல்லை. சரியான ரூட்ல மட்டும் போயிருந்தானா மிக்கேல் மற்றவங்கள விட திறமசாலியானவன். அதனால தான் ஒரு நாள் யோசிச்சிருக்கான் போல இருக்கு, ஒரிஜினல் பெயிண்டிங்கை யார் வேணா செய்யலான்னு. ஆனா ஒரிஜினலோட அதே மாதிரியான ஒரு காப்பியை ரெடி பண்றது அது எல்லாராலையும் பண்ண முடியாது. இங்க தப்பான வேலை செய்யும் போது அவனுக்கு அவ்வளோ பணம் கிடைச்சது. அவனுக்கு ஒரிஜினல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் தோணல. கோடி கோடியா இதுலயே அவன் சம்பாதிச்சான். மகான் ஆர்டிஸ்டோட ஒரிஜினல் பெயிண்டிங்கை பார்த்து டம்மி காப்பியை வரைஞ்சிட்டான். ரொம்ப கலை நுணுக்கமா அதை செஞ்சதால அதை ஒரிஜினலா இல்ல டம்மியான அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் சொல்ல முடியாது. அவனும் அந்த 20-30 இயர்ஸ் பழைய கேன்வாஸ்ல தான் பெயிண்ட் பண்ணியிருப்பான். ஏதோ ஒரு பழைய மாஸ்டர் பீஸ் அப்படியே டிட்டோ காப்பி பண்ணி வச்சிருக்கான். தண்ணி தலைக்கு மேல போனதும் பல ரசிகர்கள் கோடி கணக்கில் பணத்தை ஏமாந்ததும் கிரைம் பிரான்ச் மிக்கேலை பிடிக்கிறதுக்கான பொறுப்பை எங்க 4 ஆஃபீஸர்ஸ்க்கும் கொடுத்தாங்க. கேத்தன் சார், மயங்க், பூர்வி, அப்புறம் நான். மிக்கேலை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபமான வேலை இல்லை.
சொல்லுவாங்கல்ல, எறும்பை பிடிக்கணும்னா சர்க்கரையை வச்சுதான் ஆகணும்னு. இந்த கலைஞனை பிடிக்க வேண்டிய சர்க்கரை இவனோட பழைய கேன்வாஸ், அப்புறம் அந்த கெமிக்கல்ஸ் அவன் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். 100-200 வருஷம் பழமையான மாஸ்டர் பீஸை தான் அவன் பயன்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா ஆர்ட் கேலரி, ஷாப்ஸ் அப்புறம் எல்லாத்தையும் கண்காணிக்க ஆரம்பித்தோம். அங்கே தான் இந்த மாதிரி பொருளெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. யாரெல்லாம் இந்த மாதிரி பொருளை வாங்க வராங்களோ அவங்க டீட்டெயில்ஸை நாங்கள் உட்காந்து கலெக்ட் பண்ணோம். இப்போ நான் எத்தனை ஃபோட்டோ அனுப்பியிருக்கணும் அது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஒரு வாரத்துக்கு அப்புறமா நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்தோம். அவள் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு எந்த ஆர்ட் பேக்ரவுண்டும் இல்லை. கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த பொண்ணு பேங்க்ல தான் வேலை செய்கிறா சார். அவள் எதுக்கு இந்த மாதிரி பொருளை தேடி வந்திருக்கா? அதை வாங்கி வித்துருவாளோ? அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ தப்பான பார்ட்டி மாதிரி தான் தெரியுது. இந்த போன பொண்ணு ஒரு ஃப்ராடு. அவன் எங்கே போகிறான்னு போய் ஃபாலோ பண்ணி பாரு போ. சார், நான் அவளை 3 நாளா ஃபாலோ பண்ணேன். ஆனா எதுவுமே தெரிய வரல. ஏன்னா அவ திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போனா. ஆனா 4வது நாள் அன்னைக்கு அவ வேற எங்கேயோ போயிட்டா. மிக்கல், 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 இந்த மிக்கல் என்ன இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடாம இருக்கு? நீ இன்னுமா லஞ்ச் சாப்பிடல? அந்த அளவுக்கு வேலையில பிஸியா இருக்கியா? சாப்பிட கூட மறந்துடுற. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா வயிறு நிறைஞ்சிரும். டார்லிங், பொண்டாட்டிக்கு ஐஸ் வைக்க இது ரொம்ப பழைய விஷயம். ஐஸ் எல்லாம் இல்லை, அதான் உண்மை. உன்னை விட அதிகமாக என்னை நேசிக்கிற லைஃப் பார்ட்னர் வேற எங்கே கிடைப்பாங்க? எனக்காக உன் உயிரை அடமான வச்சு வேலை செய்கிறேன். உனக்காக நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். ஜாக்கிரதை, இனிமே இப்படிப்பட்ட வார்த்தையை பேசாத. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். என்ன அவ்வளோ காதலிக்கிறியா? என்னை விட அதிகமா. உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டா அதை நீ எனக்கு தருவியா? எனக்கு தெரியும் நீ என்கிட்ட என்ன கேட்க போறேன்னு.
அதுதானே? இது எல்லாத்தையும் என்னை விட்டுட்டு வர சொல்கிறேன். அதான் உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் விட மாட்டேங்கிற? மனுஷனுக்கு வாழ்க்கையில் 2 போதை இருக்கும். என் காதல் போதையே நீ நிறைவேற்றி வைக்கிற. அடுத்த 2வது போதை கலை. என்னோட இந்த கலை பொக்கிஷம். இதில் ஏதாவது ஒன்று என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் மொத்தமாக உடஞ்சி போயிடுவேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இதிகாசம் என்ன ரொம்ப நல்ல புருஷன், அப்புறமா ஒரு நல்ல ஹார்ட் திருடன் ஞாபகம் வச்சுப்பாங்க. போதும் மிக்கேல், நீ நிறைய இதிகாசத்தை எழுதிட்ட. இதுக்கப்புறம் மீதி கதையை போய் ஜெயிலில் உட்காந்து எழுதிக்க. ஏய் மிக்கேல், ஏய் நில்லு. ஏய் ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. பிடிவாதம் பிடிக்காத. நீ அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடு ப்ளீஸ். இல்லை, முடியாது. She is dead, sir. உங்களால என் சீத்தல் என்னை விட்டு போயிட்டா உங்களை நான் விட மாட்டேன். இந்த பொண்ணு இறந்ததை நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவங்க இறந்ததுக்கு பொறுப்பு நாங்க இல்லடா, நீ மட்டும்தான். நீ மட்டும் இப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ணாம இருந்திருந்தனா நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அவ அனுபவிச்சிருக்க மாட்டால. தண்டனை யாருக்கு கிடைக்கும்னு எதிர்காலம் கண்டிப்பா சொல்லும். அவனோட 5 வருஷம் ஜெயில் தண்டனை காலம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் மனைவி இறந்ததுனால பழி வாங்கறதுக்காக அவன் மறுபடியும் வேட்டைக்கு கிளம்பிட்டான் போல இருக்கு. அப்படின்னா கேத்தன் சார், மெகர், அதுக்கப்புறம் அவனோட அடுத்த டார்கெட் பூர்வியும் நீயும். கரெக்ட். ஆனா சார், அவன் இதெல்லாம் எப்படி செய்றான்? எப்படி யாருக்கும் தெரியாம? அந்த ரகசியத்தை தான் நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் உங்ககிட்டயோ என்கிட்டயோ வரதுக்கு முன்னாடியே நம்ம அவன்கிட்ட போய் ஆகணும். சார், இந்த வாட்டர் பைப் லைன் விஷயமா வந்த ஆள் அந்த ஆள் இன்னசென்ட் தான். ஆனா அந்த இன்டர்நெட் காரன் ஒரு பொறுக்கி சார். யார் அந்த இன்டர்நெட் காரன்? ரமன் ஜோக் சார், பழைய கிரிமினல் சார். கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் ஆத்தர் ரோட் ஜெயில இருந்தா வந்திருக்கான். ஆத்தர் ரோட் ஜெயிலா? மிக்கேல கூட அங்கதானே வச்சிருந்தாங்க. ஓ, அப்படின்னா அந்த ஜெயில தான் இந்த பிளானிங் எல்லாமே நடந்திருக்கணும். அந்த கையில் அப்புறம் அந்த ரமன் ஜோக். இங்க பாரு, நீ திரும்பவும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படல. இல்ல சார், மறுபடியும் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. இன்னைக்கு மிக்கால் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கே கொண்டு போட்டுருவேன். சார், அவன் என்ன இங்கே தான் வர சொல்லுவான் சார். என்னை இங்கே தான் சந்திப்பான். அங்கே தான் உங்களை கூட்டிட்டு போறேன். எனக்கு அந்த மிக்காயில் வேணும், அவ்வளோதான். சார், அதான் சார் கூட்டிட்டு போறேன். ஹா சாந்தி, என்ன அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போச்சா? திடீர்னு என்னாச்சு? அது நான் கேஸ் விஷயமா வெளியே இருக்கேன். என்னாச்சு சார், அப்பாக்கு திடீர்னு உடம்பு முடியலையா? அது சாந்தி நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அதான் கால் வந்திருக்கு. சரி, அப்போ நீ கிளம்பு பூர்வி, நான் பாத்துக்கிறேன் இதை. சார், ஓ, ஏதாச்சும் தேவைப்பட்டா கால் பண்ணு. என்னாச்சு சார்? ஃப்ரெடி, இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதாவது இது வரைக்கும் நம்ம சிஐடி கரியரில் இந்த மாதிரி க்ளோஸ் டோர் மர்டர்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு கேஸுமே இந்த மாதிரி சிக்கலாக இருந்ததில்லை. ஆமாம் சார், இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி க்ளோஸ் ரூமான கேசஸ் நிறைய வந்திருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துலயாச்சும் இந்த சின்ன ரகசிய வழி இருந்திருக்கும், கொலகாரம் உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரத்துக்கும். அது ரூமில் ஏதாவது ரகசிய வழி இருந்திருக்கணும், இல்லைன்னா ஏதாவது கோல்மால் பண்ணியிருக்கான் கொலை பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த இடத்துல ரகசிய வழி எதுவுமே இல்லையே.
ரூமுக்குள்ள எதையும் உடைச்ச மாதிரியும் தெரியல. ஆனா இந்த கொலைகாரன் என்னடான்னா யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறான். சார் அது எனக்கு யோசிக்க ஒரே குழப்பமா இருக்கு சார். கொலைகாரன் நம்ம கண்ணுக்கும் தென்படவே மாட்டேங்கிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் பார்த்துருந்தேன் சார். அதில் ஒரு ஹீரோ கேட்ஜெட் யூஸ் பண்ணி காணாம போயிடுவான். ஆனா அது வெறும் ஒரு படம் தான் சார். ஆமா, அது ஒரு ஃபிலிம். இது நிஜ வாழ்க்கை. சார் அதை பத்தி தான் யோசிக்கிறீங்களா? நானும் அதான் யோசிக்கிறேன். இந்த விஷயம் எனக்கே புரிய மாட்டேங்குது. ஓ மை காட், இதான் விஷயமா? ரொம்ப நாளாவே அவன் நம்ம 4 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியா இந்த வேலைக்காக? ஆமாம் சார். ஆனா இந்த வால்பேப்பர் ஃபர்னிச்சர் அதெல்லாம் எதுக்கு அவன் போட்டோ எடுத்து வச்சான்? அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் சார். இதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது சார். ஒருவேளை அந்த ரகசியம் இந்த போட்டோக்குள்ளதான் மறைஞ்சிருக்கா என்ன? கொலைக்கான ரகசியம். ஹலோ. என்ன அபிஜித் தம்பி, பிரமாதம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட என் குரலை மறக்கலல்ல? எனக்கு தெரியும் கண்டிப்பா என் இடத்த தேடி வருவேன்னு. இன்டெலிஜென்ட் ஆளு தான். ஐ எம் சாரி, உன்னை வரவேற்கிறதுக்கு நான் வீட்டில் இல்லைன்னு வருத்தமா இருக்கு. உன்னை சிஐடி வரவேற்கிறது வா, திரும்ப உன்னை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுவோம்ல, அப்ப பாத்துக்கோ. ஜெயிலுக்கு நான் அப்பதானே போவேன். அதுக்கு உங்க கண்ணில் நான் மாட்டினா தானே. முதல்ல இந்த புரியாத புதிரை சால்வ் பண்ணு. நான் ஏன் உங்க யாருக்குமே கண்ணுக்கு தெரியலன்னு பாரு. என்னாச்சு? ரொம்ப தீவிரமா யோசிக்கிற போல. ஒத்துக்கிறேன், நீ பெரிய இன்டெலிஜென்ட். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இந்த கேஸை நீ சால்வ் பண்ணவே முடியாது. இந்த கேஸ்ல நீயும் பூர்வியும் செத்து தொலைஞ்சாதான் முடிவுக்கு வரும். மிக்கேல், நோ 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 நோ, கோவப்படாதப்பா. ஏன் கோவப்படுற? கோவப்பட்டு உன்னோட பிபியை எதுக்கு ஏத்திக்கிற? சரி போ, உனக்கு சின்னதா ஒரு இன்ட்டு தரேன், ஓகேவா? உன்னை அந்த இடத்துல மீட் பண்றேன். எந்த இடத்துல இந்த கதை ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல மீட் பண்றேன். எந்த இடத்துல என் ஷீத்துல தட்டி பறிச்சியோ அங்க.
பூர்வி சாகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவல்ல? மிக்கேல் ஏய், ஏய், டேய் பங்கஜ், பூர்விக்கு கால் பண்ண கொஞ்சம் சீக்கிரமாவே. அவள்கிட்ட வீட்லயே இருக்க சொல்லு, வெளியே வர வேணாம்னு சொல்லு. ஓ, என்னாச்சு சார்? நான் போட்டிருக்க கணக்கு சரிதானா? கொலகாரன் எப்படி இதை செஞ்சான்னு கூடிய சீக்கிரம் தெரிய வந்துடும். எப்படி சார்? என்னது இது? அப்பா நல்லா தானே இருக்காரு. அப்புறம் சாந்தி எதுக்காக என்ன இங்க கால் பண்ணி வர சொன்னா? அவளும் இப்ப வீட்ல இல்ல. ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்கல. சார், இந்த பூர்வி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா சார். என்ன, போனை எடுக்கலையா? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சார், நிக்கில் அங்கே முதலே போயிட்டானே என்னவோ. இருக்கலாம். அவ வீட்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல்ல, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதை அவன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார், பூர்விக்கு எதுவும் ஆயிடாதில்ல? அநேகமா நம்ம கரெக்டான டைமுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அவன் மேல மட்டும் அவன் கையை வைக்க ட்ரை பண்ணா கொன்னுடலாம். ரீச் ஆயிட்டோம். இங்கதான் அந்த மிகாயிலோட மனைவி செத்து போன இடம். பூர்வி, 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 பூர்வே! அந்த பக்கம் போய் செக் பண்ணு. பூர்வி, பூர்வி! பூர்வி, பூர்வி! சார், சொல்லு பங்கஜ். சார், ஷூட் பண்ற சத்தம் கேட்டுச்சு. பூர்வி கிடைச்சாளா? பூர்வி அங்கதான் சார் இருக்கா. கவலைப்படாத அபிஜித், அவ இன்னும் சாகல. ஆனா அவகிட்ட நீ நெருங்கலான்னு பார்த்தா என்னோட ஃபிங்கர் ட்ரிகர்ல தான் இருக்கு. புல்லட் உன்னை விட வேகமா அவகிட்ட போய் சேர்ந்துரும். மிக்கேல், ஷூட் பண்ணாத. இங்க பாரு, நீ பழி வாங்கணும்னு ஆசைப்படுறல, நானே வந்திருக்கேன் மிக்கேல். ப்ளீஸ் பூர்வியை விட்டுரு. இங்க பாரு, இந்த திலாலங்கடி வேலைலாம் என்கிட்ட வேணாம். உன்னால என்ன பார்க்க முடியாது, ஆனா என்னால உன்னை தெல்ல தெளிவா பார்க்க முடியும். அபிஜித், நான் சொல்றத கவனமா கேளு. கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாத. உன்னால அவனை கொஞ்சம் கூட பார்க்க முடியாத. நீயும் கேத்தன் சாரும் அவனை நீங்க ஸ்டடி ரூம்ல பார்க்கவே முடியல. மெகலால கூட எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவனை பார்க்கவே முடியல. ஏன் பூர்வியால கூட அவனை நேரில் பார்க்கவே முடியல. ஏன்னா அவனை பார்க்கறது நடக்காத ஒரு காரியம். அவன் எங்கெங்க குற்றங்களை செய்யறானோ அதே இடத்துல அவன் மாயமா மறைஞ்சே போயிடுறான். அதே ரூம்ல, அதே டெக்கார்ல அப்படியே மறைஞ்சு போயிடுறான். யாராலையும் ட்ரேஸ் பண்ண கூட முடியாது. அவன் ஒரு ஹார்ட் பீஸ் இல்ல, ஒரு மனுஷன்ட்ட. கேத்தன் சார் ரூம்ல
அவன் ஒரு வால்பேப்பரா மாறி போயிருக்கான், புரியுதா? அப்புறம் மெஹரோட அந்த வேர் ஹவுஸ்ல அவன் அப்படியே போர்ட்ரேட்டா மாறி இருக்கான். இது எப்ப எனக்கு தெரிய வந்ததுன்னா வேரோஸோட கிரைம் சீனோட போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்பதான் அந்த போர்ட்ரேட்ல தெரிஞ்ச விரல்களை நான் பார்த்தேன். அது போர்ட்ரேட் இல்ல, இவனே தான், மிகேலே தான். ஓகே தயா, கேமஃப்ளாஜ் போதற்குள்ள எங்கேயோ தான் மறைஞ்சிருக்கான். பங்கஜ், நீ இங்கே நில்ல, பூர்வியை வாட்ச் பண்ணிக்கிட்டு இரு. மிக்கேல், நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். ஆனா நீ பூர்வியை மட்டும் விட்டுரு ப்ளீஸ். தேவையில்லாம ரத்தத்தை வச்சு விளையாடாத சொல்லிட்டேன். நான் இந்த இடத்துக்கே வந்துட்டேன். நீயே சொல்லு, நான் உன்னை எங்க பார்க்க வரணுமோ நான் அங்கே வர சொல்லு. போதும், முன்னாடி வராத அபிஜித், என் கூட இந்த கேம் விளையாடுறத நிப்பாட்டு. சரி, சும்மா ஷூட் பண்றதுனால மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். ஆனா நீ என்ன எதிர்பார்க்கிற மிக்கேல்? எது நடந்துச்சோ அது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். ஆனா மிக்கேல், உனக்கு இப்படி எல்லாம் செய்யறதால என்ன கிடைக்க போகுது? என் சீத்துல என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உன்னை நான் விட மாட்டேன்டா. என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியடா. உனக்கான இடம் அது ஜெயில் தான்டா. ஆனா இந்த தடவை உன்னால வெளியே வரவே முடியாது. நேரா போய் தூக்குல தொங்கிடுவேன். என் பொண்டாட்டி எரியிற சிதை நெருப்புல சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். உங்க 4 பேரையும் சுடுகாட்டுக்கு அனுப்பி வைக்காத வரைக்கும் நான் சாகவும் மாட்டேன், அடங்கவும் மாட்டேன். 2 பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப நீங்க 2 பேர் தான் மீதி இருக்கீங்க. உங்க சட்டத்துக்கிட்ட சொல்லி வை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜெயிலை ரெடி பண்ண சொல்லு. எப்படிப்பட்ட ஜெயிலா இருந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. சரி, கிளம்பு ஜெயிலுக்கு. வாடா. வருவேன், கண்டிப்பா திரும்பி வருவேன்.